ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி என்ன ஏன் அவள் வந்து இந்த மாதிரி குழந்தைக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, என்னதான் அவங்களுக்குள்ளே நடக்குது, ஏதாச்சும் பிரச்சனையா என்ன எதுன்னு சொல்லி கேட்கும்போது அவர் அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, இல்லை உங்கள் மாப்பிள்ளை வந்து ஒரு இப்போ பொண்ணும் பையனும் பழகிறது நம்ம தப்பாக பார்க்குறோம், அப்படி பழகக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். பொண்ணும் பழகிறது தான் சேஃப்டி, பையனும் பழகிறது தான் சேஃப்டி அப்படின்னு நினைக்கிறோம். பட் அதை மீறியும் நீங்க அந்த விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருந்தாங்களா? இல்ல ஒன்னதான் ஒரே வீட்டுல தான் இருந்தாங்க? ஒன்னதான் இருந்தாங்க. நாங்கள் ஒரு நாளுமே அவங்க ரெண்டு இந்த லெஸ்பியன் அப்படிங்கிற ஒரு இது வந்து நாங்களே நினைச்சு பார்க்கல. ஏன்னா அந்த மாதிரி கேஸ் வந்து நிறைய இருந்தாலுமே ஒரே பெட்டியில ரெண்டு டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். ஸோ நீங்க ஃபேஸ் பண்ணதுலேயே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விசித்திரமான கேஸ்னா இதை சொல்லுவீங்களா? விசித்திரமான கேஸ் நிறைய இருக்கு. ஓகே. அது கேட்குறவங்களுக்கு எப்படி விசித்திரமா இருக்குன்னு தெரியல. ஏன்னா அனுபவம் இல்லாதவங்களுக்கு அது விசித்திரமா இருக்கும். ஓகே. அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தவங்களுக்கு வந்து ஓ இது இப்போ நடக்கிறது தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது சொல்றேன். ஓகே. ஒரு கேஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி பொண்ணு வந்து ரொம்ப ரொம்ப கல்யாணமே 10 வருஷம் கிட்ட ஆச்சு. ஹஸ்பண்ட் கூட வந்து ஒரு பெருசாக அட்டாச்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியல. குழந்தையும் இல்லை. கேட்டால் வந்து இல்லை ஹஸ்பண்ட் வந்து அவர் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இது வந்து அவங்க டைரெக்டாக சொல்லலை. நம்மளுக்கு கேஸ் கண்டுபிடிக்கும் போது அதில் வந்து ட்விஸ்ட் வேற. பட் அவங்க எங்கிட்ட சொன்னது வந்து குழந்தை இல்லை, ஹஸ்பண்ட் வந்து ஒரு கரெக்டான ஒரு இதில் இல்லாத மாதிரி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று ஒவ்வொரு தடவை கேட்கும் போதுமே வந்து சரி இப்போதான் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படி சொன்னால் எதுக்குமே வந்து ஒத்து வர மாட்டேங்கிறா, எதையோ மறைக்கிறான்னு சொல்லி எங்களுக்கு தெரியுது. ஸோ என்ன அந்த பையனை பற்றி அதாவது மருமகனை பற்றி என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்க. பொண்ணு சொன்னது வந்து அப்பா அம்மாவே நம்பல, பேரண்ட்ஸ் நம்பலைன்னு சொல்லி இல்லை. ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் நடக்குது பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால சப்போஸ் ஹஸ்பண்ட் குடும்பப்படுத்துறவரா இருக்கலாம், இல்லைன்னா அவருக்கு வேற ஏதாச்சும் அஃபேர் இருக்கலாம். அவங்க பொண்ணை வந்து நம்பினாங்க, பட் மருமகளை வந்து நம்பல. ஏதாவது இருக்கலாம், அது பொண்ணு சொல்றதுக்கு தயங்கிட்டு நம்மகிட்ட சொல்லாம சரியா இல்லையோன்னு சொல்லிட்டு ஏதோ மறைக்கிறாங்க போல இருக்கு. பட் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இல்லைங்கிறது மட்டும் தெரியுது எங்களுக்கு. மருமக மேல டவுட்டா இருக்கு, என்ன ஏதுன்னு சொல்லி கொஞ்சம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி கேஸ் கொடுத்தாங்க. இதுல இன்னொரு விஷயம் அவங்க எக்ஸ்ட்ரா சொன்னது என்னன்னா, நாங்க பொண்ணுகிட்ட தொடர்ந்து கேட்கும் போது அவ அப்படிலாம் எதுவுமே இல்லை எங்கிட்ட ஒரு அட்டாச்மெண்டா தான் இருக்காரு. பட் நாங்க ஒரு எப்படி எதையோ மறைக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சனால பொண்ணுக்கு வந்து ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு, அவங்கள்ட்ட எல்லாமே சொல்லுவாங்க, சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து பொண்ணு அந்த ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி என்ன ஏன் அவள் வந்து இந்த மாதிரி குழந்தைக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, என்னதான் அவங்களுக்குள்ள நடக்குது, ஏதாச்சும் பிரச்சனையா என்ன எதுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, இல்லை உங்கள் மாப்பிள்ளை வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். ஸோ அது வந்து உங்ககிட்ட சொன்னால் வந்து நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகும் சொசைட்டியில் உங்களுக்கு வந்து. அதனால அவள் வெளியே வந்துட்டானா உங்களுக்கு அது மான மரியாதை போன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால அவ சொல்லாம இருக்கா. ஸோ குழந்தை இருக்காம இருக்கிறதுக்கு காரணம் இதுதான், ஒன்னா இருக்காங்களே தவிர பட் அவர் வந்து டிரான்ஸ்ஜெண்டரா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் எங்கிட்ட அந்த பேரண்ட்ஸ் சொல்லும் போது அதை சொன்னாங்க. சொல்லிட்டு பட் எங்களுக்கு இதுல ஏதோ ஒன்று அப்படி மருமகன் டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி எங்களுக்கு அப்படி தெரியல. நீங்க வந்து அது என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்க மேடம். சப்போஸ் ஏதாச்சும் அஃபேர் இருக்குமோ இல்லை என்னதான் உங்களுக்குள்ள நடக்குதுன்னு சொல்லி தெரியல. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மருமகனை மானிட்டர் பண்ணுங்க, அதுக்கப்புறமா ரிப்போர்ட் கொடுத்துட்டு அதுல ஏதாச்சும் தப்பு இருந்தா பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா என்னோட பொண்ணையுமே மானிட்டர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேஸ் கொடுத்தாங்க பேரண்ட்ஸ். சரி சொல்லிட்டு அந்த கேஸ் எடுத்து பண்ண பார்த்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக அந்த ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா இருக்காரா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள்லையும் நாங்கள் பார்த்தோம், இல்லை வேற ஏதாச்சும் அஃபேர் இருக்குமா அப்படிங்கிறதுலையும் பார்த்தோம். அவர் பாட்டுக்கு வேலைக்கு போறாரு வராரு, அவரோட வேலை என்னவோ அது பண்றாரு, அப்படி ஒரு சின்ன ஒரு டவுட் கூட இல்லை. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே நிறைய கேஸ் பார்த்துருக்கோம். கல்யாணமாகி ஒரு ஃபேமிலியா இருப்பாங்க, வெளியூர்ல வேலை செய்யறவரா இருப்பாரு, ஆனா ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கிற கேஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ வெளியூர்ல போகும்போது அவருக்கு பிடிச்ச மாதிரி அந்த டிரான்ஸ்ஜெண்டருக்கு உண்டான அந்த இதுல எப்படி எல்லாம் இருக்கணுமோ அந்த மாதிரி டைப்ல இருந்துக்கிறது. ஒரு 2 months 3 months இருந்துட்டு வேலையா இருக்கேன் அப்படின்னு இங்க வந்து ஒரு 2-3 நாள் மட்டும் கஷ்டப்பட்டு வைஃப் கிட்ட வந்து இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இது இருக்குமான்னு சொல்லி பார்த்தோம், பட் அப்படி எதுவுமே இல்லை.
இது நாங்கள் இந்த ரிப்போர்ட் கொடுத்துட்டோம் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. உங்க மருமக வந்து அவர் ஆண்மை இருக்கிறவரா இல்லையாங்கிறது தெரியாது. பட் நிச்சயமா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கிடையாது, வேற பொண்ணுங்களோட அஃபேரும் கிடையாது. ஒரு மேன்லியான ஒரு இதாக தான் பார்க்கறதுக்கு தெரியுறாரு அப்படிங்கிற மாதிரி நாங்க சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பொண்ணை சர்வேலன்ஸ் பண்ண சொன்னாங்க. சரி, அடுத்தது வந்து அந்த பொண்ணை தான் நாங்க பார்த்தோம். ஏன்னா அப்போ ஒண்ணு இல்லாத விஷயத்த அவங்க சொல்றாங்க அப்படின்னா வேற ஏதோ இவங்க கிட்ட எங்களுக்கு அந்த டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. அது நல்ல வேலைக்கு அவங்க பேரண்ட்ஸ் ஏற்கனவே யூகிச்சிட்டாங்க, இப்படி இல்லைன்னா இதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. நாங்க தொடர்ந்து இந்த பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சு அடிக்கடி வீட்டுக்கு வர்றதுங்கிறது அவங்களோட ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு தான். அவங்க ஹஸ்பண்ட் இல்லாத டைம்ல தான் வராங்க. தனியா இருக்காங்க வீட்டுல. தனியானா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படி இல்லை. ஸோ ஹஸ்பண்ட் போனா தனியா இருக்காங்க. ஆமா, இல்ல நான் சொல்றது ஜாயிண்ட் ஃபேமிலியா இல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியா இருக்காங்க ஒரு வீட்டுல. இவர் போயிட்டாருன்னா அந்த வீட்டுல அவங்க தனியா தான் இருக்காங்க, வேலைக்கெல்லாம் எதுவும் போறது இல்ல, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்காங்க. இந்த ஃப்ரெண்டு மட்டும் அடிக்கடி வராங்க போறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு பொண்ணு தானே ஒரு ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆங்கிள் தான். ஆமா, அப்படி சொல்லி நினைச்சோம். பட் வந்து இவரோட வேலை வந்து வெளியூருக்கு போனார்னா ஒரு வாரம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரியான வேலைகள் தான். ஸோ வீடை தாண்டி வந்து இவங்க 2 பேரும் வந்து இவர் வெளியூருக்கு போற டைம்ல டூர் போறது அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்ததுல 2 பேரும் பயங்கரமா ட்ரிங்க் பண்றதும், ஸோ லெஸ்பியன் மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லா பார்த்தோம். லெஸ்பியன் தான் இந்த மாதிரியான ஒரு கேஸ் பார்த்தோம். இது கொஞ்சம் விசித்திரம். அதாவது வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே வந்துடலாம், ஒரு பையனோட லைஃப் இது பண்ணிட்டு, ஆனா அவர் ஏன் இதை வந்து இன்னும் யார்ட்டையும் சொல்லாம இருக்காரு அப்படிங்கிறது தெரியல. மேபி அவருக்கு தெரியாம இருக்குமா மேம்? இல்ல, இவங்க லெஸ்பியன்ங்கிறது தெரியாம இருக்கலாம். பட் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்க்கு அவங்க வரமாட்டேங்கிறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு குழந்தைக்கு உண்டான ஒரு ட்ரீட்மெண்ட், அவங்களுக்குள்ள குழந்தை இல்லைன்னா அந்த இதுக்கு கூடி வராம அது சம்பந்தமா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். ஸோ இப்படி இது ஒரு நார்மலா ஒரு ஃபேமிலியில நடக்கும் இல்லைங்களா? ஒரு கப்பிள் கிட்ட வந்து அவங்களுக்குள்ள அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் இல்லாட்டியும் ஒரு குழந்தைன்னு வரும்போது, ஏன்னா 10 வருஷமும் ஆச்சு கல்யாணம், 10 years பெரிய ஒரு இயரா இருக்கு. அது இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் அந்த விஷயம் வெளியே வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னங்கிற விஷயம் தெரியல. ஸோ அவங்க வந்து அது சம்பந்தமா வந்து அவங்க மருமகனை கூப்பிட்டு பேசி என்ன ஏதுன்னு நாங்க பேசிக்கிறோம். ஸோ அவங்க ரொம்ப பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா மருமகனை பத்தி ஏதாச்சும் தப்பா தெரிஞ்சிருந்தா கூட அவங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. தன்னோட பொண்ணு அது ஒரு லெஸ்பியன் அப்படிங்கும் போது அவங்களால தாங்கிக்க முடியாம அது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதுதான் நாங்க பார்த்த ஒரு கேஸ். ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அந்த மருமகளை வந்து நீங்க விசாரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் இன்வெஸ்டிகேட் பண்ணீங்க, அவர் என்ன பண்றான்னு சொல்லிட்டு, அது எப்படி மேம் பண்ணீங்க? அதுக்கு வந்து தனியா இப்போ அவர் வீட்டுல இருந்து கிளம்புறாருன்னா பின்னாடி ஒரு ஆள் ஃபாலோ பண்ணிட்டே போவாங்களா, இல்ல அந்த மாதிரி நடக்கும்போது ஒவ்வொரு கேஸும் ஒவ்வொரு விதமான மானிட்டர் பண்றது இருக்கு. மானிட்டரிங் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எங்க போனாலும் அவங்களுக்கே தெரியாம அவங்கள ஃபாலோ பண்றது, அவங்களோட ஆக்டிவிட்டிஸை நம்ம மறைமுகமா வாட்ச் பண்றது, இதெல்லாம் தான். ஸோ இதுல வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் இப்போ வந்து ஒரு ரூம்ல ஒன்று நடக்குது, ஒரு ஹோட்டல் போறாங்க அப்படின்னா அது வரைக்கும் பார்க்க முடியும், யார் கூட போறாங்கிறது வரைக்குமே நம்ம பார்க்க முடியும். பட் உள்ள என்ன நடக்குது, ஒரு ஃப்ரெண்ட்லியா கூட அவங்க இருக்கலாம், அது நம்மளுக்கு பார்க்க முடியாது. அதை தாண்டி சில கேஸ்ல மேக்ஸிமம் கேஸ் வந்து அப்படியே டிரான்ஸ்பரண்டா தெரியும். அவங்களோட அந்த ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் பார்த்தே வந்து நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் இவங்களுக்கு. ஏன்னா நம்ம அவங்கள கவனிக்கிறது மட்டுமே தானே வேலையா இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும்போது ஸோ அவங்க எந்த மாதிரி ஆள் என்ன பண்றாங்க என்ன எதுங்கிறது கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். ஓகே. ஸோ இப்போ அவங்க வந்து சோஷியல் மீடியால என்ன விஷயங்கள் பேசுறாங்க அதெல்லாம் நம்ம மானிட்டர் பண்ண முடியுமா? அது நம்ம பண்ண மாட்டோமா? சோஷியல் மீடியால பப்ளிக்கா இருக்கும் போது நம்ம அதை பாக்குறது வேற, அவங்க ஐடி வச்சு ஹேக் பண்ணி பாக்குறது இல்லை நாங்க. ஓகே. அவங்க பர்சனலா என்ன பண்ணுவாங்க? நாங்க விசாரிச்ச வரைக்கும் உங்கள் மருமகன் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் கிடையாது நம்ம ஒரு ஒப்பீனியன் கொடுக்கும்போது அதுக்கான டைம் பீரியட் எத்தனை நாளா நீங்க அவருடைய வந்து வாட்ச் பண்ணிருக்கீங்க? பேசிக்கா ஒருத்தரோட கேரக்டர் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு 15 days டைம் எடுத்துப்போம். மேக்ஸிமம் கேஸ் அந்த மாதிரி 15 daysல முடிகிற மாதிரி தான் வரும். ஒரு 75% அந்த மாதிரி தான் வரும். சில கேஸ்க்கு வந்து அப்படி இல்லை. இப்போ இந்த கேஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 month பார்த்தோம். ஓகே. 1.5 month அவர் சர்வே. ஆமாம், ஏன்னா இது வந்து அவர் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம சடனாக பார்க்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி. ஸோ இங்கே இருக்கும் போது வந்து நார்மலான இதாக இருந்துட்டு அவங்க வேற ஊருக்கு போகும்போது மாறுறவங்கலாம் இருக்காங்க. அங்கே போய் அவங்களோட இஷ்டப்படி இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அதனால இவரு வந்து வெளியூருக்கு போறதே வந்து ரொம்ப ரேரா தான் போனாரு. இவரு உடனுடனே போனாரு அப்படின்னா பரவாயில்ல, இவர் போறதே ரொம்ப ரேரா தான் போனாரு. அதனால வந்து அதுக்காக அது வரைக்கும் வெயிட் பண்ணும் இல்லையா? ஸோ இங்க அவரோட ஆக்டிவிட்டிஸ் எதுவும் இல்லைனாலும் சப்போஸ் வெளியூர் போறாரா, வெளியூர் போய் எப்படி இருக்காரு என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம்
டைம் Okay, கொஞ்சம் எங்களுக்கு okay. அதிகமா எடுக்க வேண்டியது இருந்தது. நீங்க அந்த விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒண்ணா இருந்தாங்களா இல்ல ஒண்ணாதான் ஒன்னதான் ஒரே இருந்தாங்க. வீட்டுல தான் இருந்தாங்க? ஒன்னாதான் இருந்தாங்க. நாங்க ஒரு நாளுமே அவங்க 2 பேரும் ஒண்ணா வெளிய போறதோ வரதோ அந்த மாதிரி பார்த்தது இல்ல. ஓகே, ரெண்டு பேரும் வீட்டுல தான் ஆமா. இருக்காங்க. ஏன்னா பட் ஆனா இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கறனால ஹஸ்பண்ட் இருந்து ஒதுங்கி இருக்கலாம். ஓகே. உம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஜென்ஸ் ஆகட்டும் லேடிஸ் ஆகட்டும் என்னென்னமோ விஷயங்கள் வீட்டுக்குள்ள நடக்கும், வெளியே சொல்ல மாட்டாங்க, சொசைட்டிக்காக சொல்ல மாட்டாங்க. ஓகே. சோ அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில இருக்கிற பர்சன் தான் அவர் இருந்திருப்பாரு. ஓகே. அதே இந்த பொண்ணு வந்து அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஓகே. அவரு எங்க வேலை பார்த்தாரு, அங்க அவரோட கேரக்டர் என்ன, அந்த மாதிரி விசாரிக்கிற விஷயங்கள் நடந்துச்சா இல்ல ஜஸ்ட் ஆமாங்க, எல்லாமே ஆமா அது எல்லாமே பார்த்தோம். பட் அவர் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டு தான் இருந்தாரு. அது சம்பந்தமா அவர் வெளியூர் போறது வரது எல்லாமே இருந்துச்சு. பட் வெளியூர்ல போய் ரொம்ப நாள் இருக்கிறது அப்படியெல்லாம் இல்லை. போனார்னா ஒரு 3-4 டேஸ்ல வந்துருவாரு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருந்தாரு. ஒரு 3 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். போயிட்டு அங்க ஒரு 3-4 டேஸ் இருப்பாரு, வந்துருவாரு. ஸோ எல்லா இடத்துலயுமே வந்து அவரோட கேரக்டர் வந்து நம்ம எதுவுமே எடுக்கிற மாதிரி இல்லை. ஸோ இவங்களுக்கு பர்சனலா வீட்டுக்குள்ள அந்த பொண்ணு இவர் அவாய்ட் பண்ணிருக்கலாம், அதை அவர் வெளியே சொல்லாம அந்த மாதிரி அப்படியே இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த கேஸ் கொடுத்து விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கான அப்டேட் வந்து உங்க பேரண்ட்ஸ்க்கு எப்படி தருவீங்க? ஒன்ஸ் ஒரு மாசம் விடுங்க, நான் அதுக்கப்புறம் பார்த்துட்டு சொல்றோம் அப்படின்னு கொடுப்பீங்க இல்ல அப்பப்போ ஒரு? இல்ல அப்படி சில கேஸ்க்கு அப்படி கொடுப்போம். ஓகே. ரெகுலரா நாங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் மேக்ஸிமம் கேஸ் வந்து அப்படி இல்ல. ஒரு 15 டேஸ் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கா எடுக்கிறோம் அப்படின்னா 15 நாளைக்கு அப்புறம் தான் வந்து, ஏன்னா சில சமயம் எங்களோட கண்ணோட்டமே மாறும். ஒரு நாள் ஒருத்தரோட ஆக்டிவிட்டிஸ் ஒரு மாதிரி யார்ட்டையாச்சும் ஒரு பொண்ணுகிட்டே பேசுறாங்க அப்படின்னா அதை பார்த்து நாங்க வந்து இவங்கள்ட்ட ஒரு பொண்ணுகிட்ட உங்க மருமகன் பேசிட்டு இருக்காங்கன்னா உடனே அவங்க தப்பான ஒரு கற்பனைக்கு போயிருவாங்க. அவங்க ஃப்ரெண்டா கூட இருக்கலாம், யாரும் அவங்க ரிலேட்டிவா இருக்கலாம், இல்ல ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கிறது வந்து ஒரு இப்போ பையன் பொண்ணு வித்தியாசம் பார்க்காம நம்ம பழகுறோம். அது வந்து புதுசா இவங்கள்ட்ட நம்ம ஒரு போட்டோ வீடியோ கொடுக்கும் போது வந்து தப்பா நினைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நாங்களே தப்பா நினைப்போம். நம்ம அந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது கண்டிப்பா அதை பார்த்து தானே அவங்களுமே. ஓகே. நான் வெறும் ஸ்டேட்மெண்டா தான் இருக்கும்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஓகே, ப்ராப்பரான ஒரு இது இல்ல, மேக்ஸிமம் ஸ்டேட்மெண்டா இருக்கும். தேவைப்படுறதுக்கு போட்டோஸ் வீடியோஸ் அவங்கள நம்ம யாரை பாக்குறோமோ அவங்களுக்கு பாதிக்காத விஷயமா, பாதிக்காதபடியும் நம்ம கொடுத்துருக்க நம்ம கிட்ட கேஸ் கொடுத்துற கிளைண்ட்டுக்கும் அவங்களுக்கும் ஒரு எவிடன்ஸா தேவைப்படுது அப்படிங்கும் போது வேற வழியில பண்ண வேண்டியது இருக்கும். இப்ப கரெக்டா அந்த மருமகன் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுட்டு நீங்க பேரண்ட்ஸ் இன்ஃபார்ம் பண்ணீங்களா? அப்ப அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஓகே. அவங்க எதிர்பார்க்கவே நேர்ல போய் பேசுவீங்களா? அவங்க கூட நேர்ல போய் மீட் பண்ணுவீங்களா? அது யார அந்த பேரண்ட்ஸ் நேர்ல மீட் பண்ணி சொன்னீங்களா? இல்ல, பேரண்ட்ஸ் என்ன வந்து மீட் பண்ணுவாங்க, என்ன நேரடியா பார்த்து தான் கேஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் போன்ல ஒரு டிஸ்கஷன் இருக்கும், அதுக்கப்புறம் நேர்ல வந்து பாப்பாங்க. ஓகே. அவங்க அப்ப ரொம்ப தயங்கி தான் அவங்க பொண்ணை விசாரணைக்கு அடுத்து பண்ணு இல்ல, அவங்க தயங்கினா வந்து வேற ஏதோ அவங்க நினைச்சாங்க. இந்த லெஸ்பியன் அப்படிங்கிற ஒரு இது வந்து நாங்களே நினைச்சு பார்க்கல. ஏன்னா அந்த மாதிரி கேஸ் வந்து நிறைய இருந்தாலுமே ரேரா தான் வரும். இப்ப நம்ம பாக்குற எத்தனையோ கேஸ்ல அது 1-2 கேஸ் தானே வரும். அதனால வந்து நாங்களுமே அந்த ஆங்கிள் பாக்கல. ஏன்னா எல்லா ஒரு பொண்ணும் பழகிறதும், ஒரு பையன் பழகிறதும் எல்லாமே வந்து நம்ம இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல தப்பாவே பார்க்கவும் முடியாது. 1-2 கேஸ் இப்படி நடக்கிறது நம்ம சொன்னோம்னாலும் எல்லாரையுமே அப்படி தப்பாவும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுல 2 இதுவும் இருக்கு. பட் இதுல வந்து ஏன்னா நிறைய இப்போ பொண்ணு பழகிறது, என் பொண்ணுக்கு வந்து வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குமான்னு டவுட்டா இருக்குன்னு சொல்லி கொடுத்த கேஸும் இருக்கு. இல்ல ஹஸ்பண்டே வந்து என்னோட வைஃப் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகுறேன், எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. பட் அப்படி இல்லாம அவங்களுக்குள்ள ஒரு பியூர் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்ததும் அந்த மாதிரி கேசஸும் நிறைய இருக்கு. இது வந்து நாங்க அந்த மாதிரி ஆங்கிள் யோசிக்கவே இல்லை. யோசிக்காம வந்து இது இவங்க இப்படிதான் அப்படிங்கிறது, ஏன்னா 2 பேருக்குமே 2 பொண்ணுங்களுக்குமே வந்து ட்ரிங்கிங் ஹேபிட்ஸும் இருந்துச்சு. சோ அதனால அவங்க வந்து ஒரு அநாகரிகமா இவரு வெளியூர் போற டைம்ல வந்து வேற ஊருக்கு போய் அநாகரிகமா பப்ளிக்கான பிளேஸ்ல நடந்துக்கிட்டது, இதெல்லாம் பார்த்துதான் நாங்க முடிவு பண்ணோம். ஓகே. இப்போ அந்த வைஃப்கான விசாரணைங்கிறது அது எவ்வளவு நாட்கள் மேம் நடந்துச்சு? அது ஒரு 1 மந்த் கிட்ட 1 மந்த் நடந்துச்சு. ஓகே. அந்த 1 மந்த்ல வந்து இவர் இல்லாத டைம்ல தான் அந்த பெண்கள் அந்த ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு சாதாரணமா வராங்க போறாங்க. ஆனா ஹஸ்பண்ட் இருக்கும்போது வரல. ஆமா, ஹஸ்பண்ட் இருக்கும்போது வரல. ஹஸ்பண்ட் இருக்கும்போது ரொம்ப ரேரா, அவ்வளவா பார்க்கல. ஒரு 1-2 டைம் மட்டும் தான் பார்த்தோம். ஓகே. மேக்ஸிமம் அந்த பொண்ணு இங்கே தான் இவங்க கூடவே தான் இருப்பாங்க. ஓகே. பட் ஆனா அவங்க வந்து இந்த உள்ளூர்ல எந்த விஷயமும் பண்ணல. நீங்க சொன்ன அந்த இல்ல, உள்ளூர்ல வீட்டுக்குள்ள என்ன பண்ணாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. பட் நாங்க பார்த்த டைம்ல வந்து அவங்க வராங்க, ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்க போறாங்க. பட் இவர் வெளியூர் போகும்போது
இப்ப நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணுவோம் ஆமா. இல்லையா, எங்கேயாச்சும் போலாம் அது வரலாம் குரூப்பா அப்படிங்கறத. போனாங்களா இல்ல அவங்க 2 பேர் மட்டும் இல்ல தனியா? இவங்க 2 பேர் மட்டும் தான் தனியா ஓகே, போனாங்க. அங்கேயும் சஸ்பெக்ட். ஆமா. ஓகே, 2 பேர் மட்டும் தனியா போயிட்டு தனியா. வந்திருக்காங்க. ஓகே, சோ இப்போ நமக்கு இதை நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. அதை வந்து அவங்க பேரண்ட்ஸ் சொல்லும்போது என்ன ரியாக்ஷன் இருந்துச்சு அவங்க கிட்ட? அது அவங்க வந்து அவங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அவங்களுக்கு வந்து ஓகே. திருப்பி திருப்பி கேட்டாங்க. ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஓகே. சங்கடமா இருந்துச்சு. இது எப்படி இது பண்றது? இது மருமகன்ட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பொண்ணோட தப்பு. என்ன ஓகே. ஏதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு சொன்னதை நம்பி தான் வந்து டிரான்ஸ்ஜெண்டரா இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது இவங்க இப்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன் லெவலுக்கு இறங்குவாங்கன்னு சொல்லி தெரியாம அந்த பொண்ணு ஒரு கதை ஓகே. சொல்லியிருக்கு. ஓகே. அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதா இருந்துச்சு. ஓகே. இப்போ பொண்ணும் பையனும் பழகுறது நம்ம தப்பா பாக்குறோம். அப்படி பழகக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். பொண்ணும் பழகுறது தான் சேஃப்டி, பையனும் பழகுறது பழகுறது தான் தான் சேஃப்டி safety. அப்படின்னு நினைக்கிறோம். பட் அதை மீறியும் இந்த மாதிரி ஒரு கல்ச்சரும் இந்த மாதிரியான ஒரு இதுலயும் இருக்கிறவங்க இருக்காங்க ஓகே. அப்படிங்கும்போது கஷ்டமா இருந்துச்சு. ஓகே. அது ஃபைனலா அந்த கேஸ் என்ன மேம் ஆச்சு? அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்தாங்களா இல்ல அவங்க டிவோர்ஸ் இல்ல ஆயிட்டாங்க? எங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குங்க. ஓகே. கேஸ் கொடுக்குறாங்க பாக்குறோம். சில கேஸ் சொல்ல முடியாது. அவங்க வந்து அதுக்கப்புறமும் தொடர்ந்து மேக்சிமம் கேஸ் வந்து எங்கிட்ட வந்து அந்த கான்டாக்ட்ல இருப்பாங்க. ஓகே. என்ன ஏது ஒரு நார்மலான கேஸ்ல எல்லாம் இருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் வந்து என்னென்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் ம். அதெல்லாம் வந்து எங்கிட்ட வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. ஓகே. நாங்க அது விரும்புறது இல்ல. பட் அவங்க விருப்பப்படுறாங்க. அவங்க ஒரு ஆறுதலுக்காக வந்து மேடம் இப்படி இப்போ இந்த மாதிரி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இப்படி நடந்துச்சு, இப்படி நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் எங்கிட்ட ஏதாச்சும் ஐடியா கேட்கற மாதிரி இருக்கிறதுக்கும் ஃபோன் பண்ணுவாங்க. ஓகே. இவங்க எனக்கு அது அதுக்கப்புறம் எந்த கான்டாக்டும் இல்ல. ஓகே. மோஸ்ட்லி எப்படி நடக்கும்? இப்போ நம்ம விசாரிச்சு ஓகே இதுதான் ரிசல்ட்னு கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இப்போ மோஸ்ட்லி சொல்ல மாட்டாங்களா? எங்கிட்ட கேஸ் கொடுத்தவங்களோட இதுன்னு சொல்லிட்டு நான் ஓரளவுக்கு ஒரு ஜட்ஜ் பண்ணியிருப்பேன் இல்லையா. அதுபடி பார்க்கும்போது அவங்க வந்து பொண்ணுகிட்ட இதை பத்தி பேசியிருக்கணும். ஓகே. அந்த 2 பொண்ணுகளையும் சேர விடாம பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி நடந்திருக்கு ஒரு நார்மல் ஃபேமிலியில. ஏன்னா அவங்க நார்மலான ஒரு பர்சன்ஸ் தான். நார்மல் ஃபேமிலியில நடக்கிற மாதிரி தான். பட் இது வந்து ஒரு லாங் ரிலேஷன்ஷிப், ஒரு 10 வருஷமா நிச்சயமா உங்களுக்குள்ள அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அப்புறம் இருந்தே ஹஸ்பண்ட் கிட்ட ஒதுங்கி இருக்காங்க அப்படின்னா அதுல வந்து அது அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்கிறது எங்களுக்கே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஓகே. எனக்கே இது வந்து மாதிரி 10 வருஷம்ங்கிறது ஒரு பெரிய டைம் பீரியட். நீங்க சொல்றது ஒரு 2-3 வருஷம் தான் ஈஸியா ஆமா முடிச்சிருக்கலாம். இல்ல எதையுமே ஈஸியான்னு சொல்லிட்டு இல்ல, அவங்களோட டேஸ்ட் அது. ஸோ லெஸ்பியன் அப்படின்னா அது அவங்களோட ஹார்மோன்ஸ் அந்த மாதிரி வேலை செய்து அவங்களோட அது இன்ட்ரெஸ்ட். யோசிச்சு பார்த்தா வந்து நம்ம பிராக்டிக்கல் மீறி இது நடக்குமா நடக்காதாங்கிறத தாண்டி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, தன்னோட பொண்ணு இப்படி பண்றா, தன்னோட பையன் இப்படி பண்றான் அப்படிங்கும் போது அது அவங்களோட தப்பு கிடையாது. ஸோ இது வந்து அவங்க சின்ன வயசுலயே வந்து எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் இவ்வளவுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அது ஒத்துருக்க போறது இல்லை. எப்படி இருந்தாலும் கட்டாயம் படுத்தி தான் இது பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்க. குழந்தைகளுக்கு ஒரு எந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் வருது, எந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் வருது, அதெல்லாமே வந்து சொல்லணும். இப்போ நம்ம கிட்ட வந்து சொல்ற அளவுக்கு ஸ்பேஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்துருந்தா அது நம்ம ஸ்டார்டிங்லயே அந்த ஸ்டார்டிங்ல அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் வரும்போதே சொல்லும் போது அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டோ ஏதாச்சும் நம்ம பண்ணி ட்ரை பண்ணியிருக்கலாம். இல்லை அதுதான் அப்படிங்கும்போது நம்ம பெத்த குழந்தைங்களை நம்ம இது பண்ண முடியாது. ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஆகட்டும், லெஸ்பியன் ஆகட்டும், கேவ் ஆகட்டும், அது அவங்க தப்பு இல்லை. அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் வருதுங்கிறது அவங்களோட தப்பு இல்லை. ஸோ அது இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டார்டிங்ல பேரண்ட்ஸோட தப்புன்னு தான் சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஃப்ரீடம் நம்ம கொடுத்து நம்ம எதுனாலும் நம்ம குழந்தைங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ்ட்டு தான் வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்து வளர்த்துறது நம்மளோட மிகப்பெரிய கடமை. இப்போ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்டுக்கு தெரியவே இல்லை கடைசி வரைக்கும். அவர் வந்து இங்க வந்து இன்னசென்ட்டா தான் நீங்க சொன்ன வரைக்கும் தெரியுது. அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு வந்து கேஸ்ல இல்ல அவர் வந்து இன்னசென்ட்டா என்னால எடுத்துக்க முடியல. ஏன்னா இன்னசென்ட்டா இருக்கிறவர் வந்து இப்படி ஒரு வைஃப் தங்கிட்ட வரமாட்டேங்கிறா, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் இருக்க மாட்டேங்கிறா அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அவர் கண்டிப்பா ஒரு இன்னசென்ட்டா இருக்கிறவங்க வந்து ஃபேமிலியில இருக்கிறவங்கள்ட்ட யார்கிட்டயாவது அதை ஷேர் பண்ணிருப்பாங்க. ஆமா, அது இன்னசென்ட் அப்படிங்கிற இதுல என்னால அது கொண்டு வர முடியல. சோ எனக்கே அதுல வந்து நிறைய கேள்விக்குறி இருக்குதான். நார்மலா அப்படிதானே ஒரு இன்னசென்ட்டா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னோட வைஃப் தன்னை விட்டு ஒதுங்கி இருக்கிறா. ஆமா, சரி இல்ல அவங்களுக்கு வந்து பிசிக்கலா ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூ இருக்கு அப்படி இருந்து நம்ம அது மெச்சூர்டா ஹேண்டில் பண்ற ஹஸ்பண்ட்ங்கிறது வேற. ஸோ இவங்களுக்கு அப்படி எதுவும் இருந்திருக்காது, இவங்களோட கேரக்டரே வேற மாதிரி இருக்கு. அப்படிங்கும் போது இது எங்கிட்ட ஒதுங்கி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா அவர் டிவோர்ஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா டிவோர்ஸ் பண்ணி அவர் போறாரு அப்படின்னா இந்த பொண்ணுக்காவது ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கும் அட்லீஸ்ட். இல்ல வந்து இதை பத்தி ஏன்னா அவருக்கு ஃபியூச்சருக்கு அவங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா
இவங்களுக்கு இல்லைனாலும் அந்த அவருக்கு கண்டிப்பா அந்த ஒரு ஆசை இருந்திருக்கும் இல்லையா? ஆமா. அதுக்கு உண்டான மாதிரி ஒரு ஃபேமிலில இருக்கிறவங்கள்ட்ட சொல்றது இதெல்லாமே பண்ணியிருப்பாரு. ம், சோ ம். அதனால என்னால வந்து அவரை ஒரு இன்னசென்ட் ஒரு இதுல Okay. கொண்டு வர முடியல. அவரோட நாங்க பார்த்த வரைக்கும் அவரோட வேலையில அவர் கரெக்டா இருந்தாரு. ஓகே. அதை தாண்டி இருக்கிற ஒரு பர்சனலான விஷயம் அவருக்கு Okay. என்ன ஹெல்த் இஷ்யூ ஏதாவது இருக்கா ஓகே. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஓகே. ஓகே மேம். ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட்.